நீ என்ன சொன்னாலும் கேக்குறாராம். நம்ம 2 பேரும் எப்படி இருந்தாலும் மறந்துட்டியா? நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்பேன்னு சொல்வியராம். இப்ப ஏன் ராம் இப்படி பண்ற? யோசிச்சு பாரு. உனக்காண்டி என் அப்பாவையே நானு இந்த உலகத்தை விட்டு மேல அனுப்பிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா எவ்வளோ ஒருத்திக்காண்டி உன்னை நீயே காயப்படுத்திக்கிற. இப்படி பண்ணாதராம், எனக்கு வலிக்குது. உனக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன், எவனை வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா உன்னை விட்டு தர மாட்டேன். ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கிய, என்ன புரிஞ்சுக்கறாம். இப்பெல்லாம் பண்ணாதடா. கையில பாரு ரத்தமா வந்துகிட்டே இருக்கு. வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். போக மாட்டல, எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டல. என்னதான் பண்ற, என்னதான் பண்ற? வேண்டாம், நீ ஏன்டா இப்ப என்ன கஷ்டப்படுத்துற? அதுக்கு பதிலா என்ன பேசாம ஏதாச்சும் பண்ணிடுற, நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன். நீ ஏன்டா உன்னைய கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பிளீஸ்டா. அப்ப ஏதோ முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என் அப்பா சொல்றதை கேட்டுட்டு முட்டாள்தனமா ஏதோ பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன். ராம், ராம். இப்பவும் போக மாட்டல. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ப்ளீஸ். வேணாம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அவ வேண்டாம், அவ இதுக்கு நம்மளுக்கு அவ வேண்டாம். போட்ட விடு. நான் இருக்கேன் உனக்காண்டி, நான் இருக்கேன் ராம், நான் இருக்கேன். ஓ நித்யாடா, ஓ நித்யா ராம். ஏன் ராம், நான் புரிஞ்சுக்கோ ராம். அவ வேண்டாம். இங்க பாரு, சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்ததுக்கு உன்னை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போறவ அவ உனக்கு தேவையில்ல. என்ன பாரு, இந்த பாரு, உன்னையே நினைச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷமா உன்னை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்காம உனக்காண்டி நான் என் அப்பாவே கொண்டுட்டு வந்திருக்கேன்னா என்ன யோசிச்சு பாரு. நான் உனக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு இந்த சொத்து ஃபுல்லா வேணுமா எழுதி வைக்கிறேன். உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, கூட நிறைய நகை, இன்னும் நிறைய சொத்து எழுதி வைப்போம். சரியா? நீ என் கூட வந்துரு ராம். உனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என் கூட வந்துரு ராம். ஓ நித்யா ராம், நம்ம 2 பேரும் வாழ்க்கை நல்லபடி ஆரம்பிக்கலாம். என் கூட வந்துடுறா. ஏன்டா இப்படி இருக்க மாதிரி பண்ற? வலிக்கும்டா, கையில ரத்தமா வருது. வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ராம். வாடா வாராம். இப்படி பண்ணாத ராம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேண்டாம், வாடா. என்ன நீ பண்ணுவ எனக்காண்டி? சில என்ன பண்ணுவ? நீ பண்ண வரைக்கும் போதும். அன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி உன் வாசல்ல வந்து நின்ன நீ, உன் அப்பனும் நீ அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி 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 என் அம்மாக்கு திருடி பட்டம் கட்டி என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, என் அம்மாவோட சொந்த ஊரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் அந்த ஊருக்கே போக முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி 2 பேரும் எங்களை அந்த ஊரை விட்டு விரட்டிட்டு இன்னைக்கு வந்து நான் முக்கியம்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சினடி, உன் அப்பாவை நம்பாத, அவன் பொய் சொல்றான்னு. அப்போ உனக்கு தோணல? உனக்கு அன்னைக்கு உன் அப்பா முக்கியமா இருந்தான், சின்னக்கே உண்மை தெரிஞ்ச உடனே நான் முக்கியமா தெரியறேன் போற. எதை சொன்னியே, உண்மைலாம் தெரிஞ்ச உடனே என்ன விட்டுட்டு போறா சின்ன விஷயத்துக்குன்னு சொல்லி. அவ இந்த விஷயம் எப்ப தெரியுமா தெரியும் அவளுக்கு? அவளை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட்டு கூட்டிட்டு வந்தனே, அன்னைக்கே அவளுக்கு தெரியும் யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொல்லி சொன்னியே. அன்னைக்கு போன் பண்ணியே, அன்னைக்கே அவளுக்கு தெரியும்டி எல்லா உண்மையும். ஆனா இது வரைக்கும் நானா சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவ காத்துக்கிட்டு இருக்கா. என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லி, நீங்க இனிமே எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம உண்மையா இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காடி. இந்த உலகத்திலேயே எவ்வளவு நரக வேதனைன்றது ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன தெரியுமா பொண்ணுங்களுக்கு? என்னடி பொண்ணு பசங்க எல்லாருக்குமே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. நம்மளால இதுக்கு மேல என்னடா பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். உண்மையா மனசார நேசிக்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கிறது, அது எவ்வளவு அதிகமா அவ அனுபவிச்சுக்கிறா தெரியுமா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது நல்லாவே தெரியும். எனக்கும் அவளை பிடிக்கும். ஆனா நீ வந்ததுனால என் வாழ்க்கையே மொத்தமா போச்சு. இப்போ நீ வந்து என்கிட்ட நீ நல்லவன்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படிதானே? அதுதான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன் ராம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன், உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அந்த 1/2 மணி நேரமும் நீ இங்க இருந்து என் வீடு வரைக்கும் போற வரைக்கும் தான். ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கீரல் விழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். எது வேணாலும் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கீரல் விழுந்துகிட்டே இருக்கும். எது நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு ஏறாம் புரியவே மாட்டேங்குது. நான் தான் சொல்றேனே,
பாரு, நீ எல்லாம் என்னால இருக்க முடியாது ராம். அந்த பொண்ணுக்கு வேணா ஏதாச்சும் எழுதி வச்சிருவோம். சொத்து நகை ஏதாச்சும் கொடுத்துருவோம். அந்த பிள்ளைக்கு நீ யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி நீ என் கூட வந்துரு ராம். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ராம். ப்ளீஸ் ராம், என் கூட வந்துரு. உன்னை நினைக்காத நாளே இல்ல தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? 3-4 வருஷமா உன்னை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு உன் மேல கோவப்பட்டு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கோவமா தான் இருந்தேன். 1000 கோவம் இருந்தாலும் ஆனா உன்னால என்னால கோவப்பட முடியல ராம். உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என் கூட வந்துரு ராம், என் கூட வந்துரு ராம். நான் போய் சொல்றேன், எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன், நடந்ததை சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட நான் நடந்ததை சொல்றேன். இப்படி பண்ணாத ராம், பண்ணாத ப்ளீஸ் ராம். நீ பேசிக்கிட்டே இருந்தா கூட கொஞ்சம் தான் கிழிச்சு பண்ணி தவிர சமாதானம் ஆக மாட்டேன். போய் அவகிட்ட உண்மையை மட்டும் சொன்னா போதும். அவகிட்ட சேர்ந்து வாழ்றான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவளுக்கு என்கிட்ட இருந்து தேவைப்பட்ட ஒன்னே ஒண்ணு, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றது உண்மை. நீ அதை மட்டும் சொன்னா போதும். நானே சொல்லுவேன். நான் சொன்னா அவ அதை நம்புவாளன்னு தெரியல. அவ நம்பிக்கை மொத்தமா குழி தோண்டி படுத்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை எனக்கு எடுத்துக்கிட்ட. நீதான் போய் சொல்லணும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு ப்ளீஸ். அது எப்படிடா? நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சோம். என்னால எப்படி அதை போய் பண்ண முடியும்? என்னால முடியாது. ராம் என் கூட வந்துடுறா. போறேன் இப்படி பண்ணாத. 1/2 மணி நேரம் டைம் இருக்குல்ல, 1/2 மணி நேரம் நான் போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். இப்படி பண்ணாதடா, எனக்கு வலிக்குதுடா. ஏன்னா இப்படி பண்ற? வண்டி இருங்க, போலாம். ஒருத்தர் இங்க இருங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லு. மூர்த்தி நீங்க இரு, வெங்கடேஷ் வண்டி இரு, போலாம். மேம், இப்ப போயிட்டு உண்மையெல்லாம் சொன்னீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணு இவனை ஏத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு இவரை இங்க வர வச்சது எல்லாம் வீணா போயிரும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க மேம். இந்த ஆள்கிட்ட இருந்து இந்த கத்தியை புடுங்கி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஈஸியா பண்ணிடலாம். 1 நாள் காப்பாத்தலாம், 2 நாள் காப்பாத்தலாம், 3வது நாள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா உயிர் நீ தருவியா? என் ராமோட உயிர் நீ தருவியா? கொன்னுடுவேன் உன்னை. வண்டி ஏறு. எனக்கு இப்ப எதுவும் முக்கியம் இல்ல, அவனோட உயிர் மட்டும் தான் முக்கியம். அவன் உயிரோட இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். வண்டி ஏறு மூர்த்தி. சீக்கிரமா போன் பண்ண ஆம்புலன்ஸ்க்கு. வாங்க மேம் போலாம். மூர்த்தி, அவரை பத்திரமா பாத்துக்கோன்னு ஆம்புலன்ஸுக்கு சீக்கிரமா போன் பண்ணி எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிரு, சரியா? ஓகே மேம். ராம், நான் கிளம்பிட்டேன். 1/2 மணி நேரம் மட்டும் டைம் கொடு. அது வரைக்கும் எதுவும் பண்ணிக்காத ராம், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அதுக்குள்ள போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் ராம். ப்ளீஸ் ராம், இப்படி பண்ணாதடா, எனக்கு வலிக்குது ப்ளீஸ். கிட்ட பேசாத, தயவு செஞ்சு சீக்கிரம் போ. போய் அவகிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ எதுக்கு அழுவுற? இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்ம தான் அழுவு கொடுக்கணும். ஆமா, அழுதுகிட்டு இருக்கா நீ? நீ என்னத்துக்கு அழுவுறா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காளுங்க அம்மையும் மௌனமா சேர்ந்து. இது தட்டி கேட்டதுக்கு ராத்திரி பூரா வச்சு அடிச்சிருக்கானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு வச்சு கும்மி அடிச்சிடணும். சும்மா இரு வசந்தி, அவகிட்ட என்ன எதுன்னு கேப்போம் முதல்ல. அதுக்குள்ள நீயா ஒரு முடிவு கட்டிக்காத. அமைதியா இரு, கத்தாத. ஊர் ஃபுல்லா தண்டோரம் போடணும்னு சொல்லிட்டு இதே உன் குடும்ப விஷயமா இருந்தா இப்படியா கத்தி கத்தி பேசுவா? அடுத்தவங்க குடும்ப விஷயம்னா மட்டும் வந்து கும்மி அடிச்சிடலான்னு பாக்காத. அமைதியா வாயை முடிக்கிட்டு இரு. ஆமா, இவளுங்க மட்டும் நல்லா பேசுவாளுங்க, வாய்க்கு வைக்கணியா. இவளுங்க பேசும்போது நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம எதனா பேசிட்டோம்னா போதும், ஒப்பாது இவளுங்களுக்கு மனசு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? பிள்ளைய கொண்டு உள்ள அடைச்சு வச்சு யாராச்சும் வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படி பண்ணுவாங்களா? எங்கேயாச்சும் இந்த மாதிரி நடக்குமா? அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. சொல்லுங்க, இது என்ன காரியம்னு கேக்குறேன். இது எவ்வளவு பெரிய பாவம். இதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளைய பண்ணிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்கக்கோ, நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேக்கேன். சும்மா ஏதோ ராத்திரி முழுக்க சத்தமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பத்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பதான் தெரியுது இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு.
அம்மா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நீ எதுக்குமா அழுவுற? அதான் புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போறாங்களா? சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க விடு. இல்லக்கோ, நீங்க தான் எந்த புத்துல பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு சொன்னீங்களா, அதை ஆராய்ச்சி பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன். அந்த பிள்ளை ஏதாச்சும் கேட்டிருக்கோமோன்னு. வாய மூடு சின்ன பண்ணே, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? நீ அழுகாதம்மா, ஏமா அழுதுகிட்டே இருக்கா? கண்ணத்தோட அழுகாத. அக்கா போன் வேணும்க்கா, போன் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்கக்கா. எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போறேன்க்கா. தயவு செஞ்சு போன் மட்டும் கொடுங்கக்கா. 4 முடி உன் போனா குடு. ஏன் போனா? யா உன் போன என்ன கொடுத்த என்ன? அக்கா ப்ளீஸ்க்கா, உங்க போனை கொடுங்கக்கா. அதுக்கு இல்லம்மா, நீயே பேச முடியாத நிலைமையில இருக்கா. நீ எதையாச்சும் ஒண்ணுக்கு ரெண்டா பேசி அங்க ஏதோ பிரச்சனை ஏற்படாதுல, அதனாலதான் சொன்னேன். நானே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறேன். என்ன உன் போன் நம்பர் சொல்றியா? போன் பண்ணுவான். நானே பேசிக்கிறேன்க்கா. சரி, நீயே பேசி வேண்டாம்னு சொல்லல. இருந்தாலும் வீட்டுல உங்க பெரியவங்க கிட்ட பெரியவங்க தானே பேசணும், அதனால சொல்றேன். நான் ஒரு பெரிய மனுஷி பத்தியா? எக்கோ, அதனாலதான் முடிக்கெல்லாம் டை அடிச்சுக்கிட்டு சுத்துறீங்களோ? டை அடிச்சனா? நீ பாத்தியோ நான் டை அடிச்சத? ஆள பரவாயில்ல, டை அடிக்காங்க டை. இதெல்லாம் ஒரிஜினல் முடி. ஆமா ஆமா ஆமா, அதசியா நான் சொன்னாலே. கைய ஃபுல்லா பேப்பரை போட்டு ராவிக்கிட்டு மருதாணிய தடவுவா இல்ல கலரை தடவுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரிஜினல். ஆமா ஒரிஜினல். யார்கிட்ட கதை விடுறீங்க? எல்லாம் தெரியும். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவகிட்ட மனுஷி பேச முடியுமா? ஏமா போன் பண்ணுவோம் வீட்டுக்கு. நம்பர் சொல்லுமா? 624000. என்னக்கோ போன் போதா இல்லையா? போன் போதே, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? என்னன்னு தெரியலையே. போடுங்க மறுபடியும். காதல தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? 4 முடி வந்தேன்னு வச்சுக்கோ, 4 முடிய புடிங்கி தூர போட்டுருவேன். போன் பண்ணது நம்ம தான் யார் பேசுறதுன்னு சொல்லணும். சரியான கிறுக்கியா இருக்கா. ஐயோ சார், சின்ன பொண்ணே. நாங்க இதோ உங்க பொண்ணு இருக்காளா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அங்க அவங்க வீட்ல இருந்து பேசுறோம். பக்கத்துல இருக்கிறவங்க. என் பேரு 4 முடி. ஐயோ, என் பேரு வசந்தி. 4 முடி கூப்பிட்டு 4 முடினே வருதோ? சும்மா இரு நட்ட. அப்ப நான் நட்டனா உங்க குட்டை. சின்ன பொண்ணே, நான் உன் பேச்சுக்கு வந்தனா என்ன எதுக்கு இழுக்குறா? ஆமாக்கோ, குட்டியா தானே இருக்கீங்க. எட்டலன்னு சொல்லிட்டு தானக்கோ படி மேல ஏறி நின்னு கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கோ. நான் கதை கேட்டதை நீ பாத்தியோ? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா பேசுனீங்க. ராணியக்கோ பேசுத வாய பாத்துக்கிட்டு இருந்துட்டு நல்லா பேசுறீங்க. அட சும்மா இருங்கம்மா, பேசிட்டு வரேன். அந்த பொம்பளை லைன்ல இருக்கா. வசந்தி, நீ பேசலன்னா போன் இங்க குடு, நான் பேசுறேன். என்னமா பொம்பளை நீ? பொம்பளை அவள் வேணுகிட்டு இருக்கா? என்ன வயசு ஆகுது தெரியுமா எனக்கு? 4 பிள்ளைய பத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பேத்தி வர வயசு எனக்கு. என்ன பார்த்து பொம்பளை அவ வேணும் பேசிக்கிட்டு கிடக்கா? போன் பண்ணிட்டு என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களோ? யார் என் நம்பர் கொடுத்தது முதல்ல உங்களுக்கு? ஏக்கோ கத்தாதீங்கக்கோ, நீங்க வயசான கிழவின்னு தெரியாம பேசிட்டேன். கிழவியா? போய் கிழிச்சிருவேன் வந்தேன்னு வச்சுக்கோ. ஏக்கோ, நீங்க நினைக்கா சொன்னீங்க எனக்கு பேரன் பேத்தி தான் வரப்போகுது, 4 பிள்ளைய பெத்து கல்யாணமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க தானே இப்ப வயசான கிழவின்னு சொல்லி சொன்னீங்க. அதுதான் நானும் சொன்னேன். இதுல என்ன ஏங்க வரைஞ்சுக்கிட்டே சண்டைக்குன்னு வரீங்க? எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. உங்க பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து காப்பாத்தி உட்கார வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த ஆளே பேர் இருக்கணும். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு என் புத்தி செருப்பாலேயே அடிச்சுக்கணும். உங்க பொண்ணு வாட்டர் பாட்டில் தூக்கி என் மண்டையை உடைச்சு விட்டா. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டில் அடிச்சதெல்லாம் ஏன்க்கா? நீ அடி வாங்கினா நான் தான் அடி வாங்கினேன். என்னமா அடி விழுந்துச்சு தெரியுமா? ஐயோ கடவுள், யாரமா நீங்க? என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்கம்மா. காலையிலேயே போன பண்ணிக்கிட்டு போட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கோ தெளிவா சொல்றேன் பாருங்க. உங்க மாப்பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சா? ஆமா கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆனதுனாலதான் ஒரு மாப்பிள்ளை. விஷயத்த சொல்லுங்க. உங்க மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அது உங்க பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. கண்டுபிடிச்ச உடனே வீட்டுல வச்சு அடைச்சு வச்சு இவ்வளவு நேரம் தண்ணி எதுவுமே குடுக்காம உள்ளோடி வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் மண்டையில உன் பொண்ணு வாட்டர் பாட்டில் தூக்கி அடிச்சதுனால ஏதோ பாவம் பார்த்து நானா இருக்க போய் வந்து காப்பாத்திருக்கேன். நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். நீங்க என்னன்னா என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. என்ன உளறிட்டு கிடக்கீங்க? என் பிள்ளைகிட்ட முதல்ல போன கொடுங்க. உளறானா? உண்மை என்ன சொல்றேன்? மாதிரி உன் அம்மாக்கு நான் சொல்றது காதுல விட மாட்டேங்குது. நீ சொல்லு. அம்மா, நான் ரேஷ்மா பேசுறேம்மா. அம்மா. ரேஷ்மா, என்னம்மா என்னாச்சு? யார் ஒரு மாதிரி பேசுறா? அழுவையோ? என்னம்மா என்ன நடக்குது? யார் அந்த பொம்பளை? அவகிட்ட எதுக்கு நீ போன் பண்ணி என் நம்பரை கொடுத்துருக்கா? என்ன பிரச்சனை? உன் போன்ல இருந்து போன் பண்ண வேண்டியதானே? இங்க போன் எல்லாம் புடிங்கி வச்சுட்டாங்கம்மா. குடும்பமா சேர்ந்து நம்மள ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்கம்மா.
இந்த இந்த இவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குமா. நேத்து அந்த பொண்ணு வீடேறி வந்து என்ன பார்த்து கேக்குறாமா, நீ அவன் பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? நான் தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லி என்கிட்ட போட்டோ முதல் கொண்டு ஆதாரத்தை காமிச்சிட்டு போனா. அது அவ வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன்னு சொல்லி என்ன அடிச்சு ரூம்குள்ள வச்சுட்டாங்கம்மா. காலையில இருந்து ரூம்குள்ள தான் அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து காப்பாத்துனாங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா, அப்பயே கூட்டிட்டு வாமா. அம்மா சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போமா. அம்மா வாமா. ஐயோ கடவுளே. ஏக்கா அந்த அளவுக்கு வயசாவல, சின்ன பிள்ளை தான் நானே. தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஹலோ அக்கா பயப்படாதீங்க, நான் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவதான். உங்க பொண்ணுக்கு பின்னாடி வீட்டுல இருக்கிறவதான். பிள்ளை இப்ப நல்லபடியா தான் இருக்கா. பொறுமையாவே வாங்க. அண்ணனை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அவ நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. பிள்ளைய தனியா விட்டதுக்கு மனசு கேட்கல, அதனாலதான் சுத்தி நாங்க எல்லாம் நின்னுகிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பிள்ளை இப்ப பாதுகாப்பா தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க சரிங்களா? பிள்ளை பாவம் கொஞ்சம் பயந்து போய் தான் கிடக்கா. ரொம்ப நன்றிக்கா. பிள்ளை ரொம்ப அடிச்சு வச்சிருக்காங்களோ. பிள்ளைக்கு என்ன ஆச்சு ரேஸ்மாமா? ரேஸ்மா அம்மா வந்துடுறேம்மா, அழுவாத. அப்பா மாமா வந்திருக்காருன்னு பெரியப்பா வீடு வரைக்கும் போயிருக்காரு. நான் சீக்கிரம் வந்து கூட்டிட்டு வந்துடுறேம்மா, நீ எதுவும் கவலைப்படாத சரியா? எம்மடி பயப்படாதம்மா, தனியா வந்துடாத. அம்மா வந்துட்டேன், பக்கத்துல வந்துருவாம்மா. நீ அழுவாதடி மக்களே, அழுவாத மக்களே. பிள்ளைக்கு எதுவுமே இல்லக்கா, பயப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லக்கா. பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்க. பாவங்கா, கல்யாணமான நாள்ல இருந்து கொடுமையோ கொடுமைக்கா. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி எல்லாம் என் பிள்ளை வாழ்க்கை அழிச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. ஐயோ பேசுவாமா, அப்பயே கூட்டிட்டு வந்துடுறமா. மக்களே அழுவாதம்மா. அம்மா எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா, சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வாமா. இல்ல வந்து கூட்டிட்டு போமா. அப்பாவை கூட்டிட்டு வாமா, அப்பாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. நான் இங்க இருக்க மாட்டேம்மா, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா, என்ன கூட்டிட்டு போமா. அழுவாத மக்களே, அழுவாதம்மா. அம்பதான் வந்துட்டேன் சரியா? அம்மா வந்துட்டேன். அக்கா பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா, வர வரைக்கும் தனியா விட்டு போயிடாதீங்க அக்கா. என் பிள்ளைய அடிச்செல்லாம் செஞ்சிருக்கான். அவன் கை வேணுங்குமா, அவன் கை நாசமா போயிரும். என் பிள்ளைய நாங்களே இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சது இல்ல, என் பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கானே. அக்கா பாத்துக்கோங்கக்கா, கொஞ்சம் என் பிள்ளைய விட்டுறாதீங்கக்கா. ஏக்கா எங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்கதான் செய்யுது. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே விட்டுருமா என்ன? இவளே எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க சரிங்களா? நாங்க அவளை சுத்திதான் இருக்கோம், பயப்படாம சீக்கிரம் வாங்க. சரிக்கா. ரேஸ்மாமா அம்மா போன வச்சிருந்தேன் என்ன? 10 மணி இருக்குமா? அம்மா வந்துருவேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் அம்மா. போன வை வசந்தி, பிள்ளை அழுதுட்டே இருக்கலாம். ஏக்கோ சீக்கிரம் வாங்க, போன வைக்கும். அழுகாதம்மா அழுகாத, அம்மா தான் வரேன்னு சொல்லிருக்காங்களா, அழுகாத. இப்படி போட்டு பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா தெரியுதா? பக்கத்துல இருக்கீங்க, எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பணும், பார்த்தா இப்படி இருந்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவங்க வீட்டுல தானே உங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும் இனிமே? நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அத்தை அத்தை, குழம்புல கொஞ்சம் புளி அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன் அத்தை. அது என்ன பண்றது? தூக்கி தலையில கொட்டு. அத்தை சாண்டி மானங்கட்டவளே, வெக்கங்கட்டவளே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி எதனா இருக்காடி உங்களுக்கு? என் பிள்ளை வாழ்க்கைய மொத்தமா சேர்ந்து அழிச்சு வச்சிருக்கீங்களே. நல்லா இருப்பேடி நீ, உன் குடும்பம் நல்லா இருக்குமா விளங்குமா? உன் அம்மா அவளை பேச்சு பேசுவாளே, அவளை உன்னைக்கு சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. என் கையெல்லாம் கொல்லாம விட மாட்டேன். ஏன்டி இப்படி என் பிள்ளை வாழ்க்கைய போட்டு அழிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுடி, எல்லா உடனே தெரிஞ்சு நீயும் வாய் முடிக்கிட்டு இருந்துட்டு இருக்கல. அத்தை புரியல. புரியாது உனக்கு எப்படி புரியும்? உனக்கு எப்படி புரியும்? என் பிள்ளை வாழ்க்கையில அங்க நாசமா போச்சு, உனக்கு எப்படி புரியும்? ஏன்டி மானம் கட்டவளே, வெக்கம் கட்டவளே, உன் அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு தெரியுமா தெரியாதாடி? அது அது வந்து அப்போ தெரியும் உனக்கு, அப்படித்தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்திருக்க. அங்க என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் வர்றதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன். இல்ல நானா வந்து கழுத்தை பிடிச்சு வெளியே சிறுப்பால் அடிச்சு விரட்டி விடுவேன். நான் வர்றதுக்குள்ள வீட்டுல நின்னுகிட்டு இருந்தேன், மோனம் கிட்டுதான் போய் அலையவ சொல்லிட்டேன். மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிரு. நான் அண்ணன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை வாழ்க்கை அங்க அழிஞ்சு போய் கிடக்கும். உன்னை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு விளக்க வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? அவளை மோன மரியாதை சுட்டு போயிடும் சொல்லிட்டேன். இருடி இரு, உனக்கு இருக்கு. இங்க பாரு,
மரியாதையா நான் திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு நல்லது. இல்ல என் பிள்ளைய விட்டு செருப்பால அடிச்சு வெளியே விரட்டி விடுறேன் சொல்லிட்டேன். செருப்படி வாங்கிட்டு வெளியே போறியா இல்ல நீயா மரியாதையா வெளியே போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு பேசிக்கிறேன். வரும்போது என் கண் முன்னாடி இருந்த உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சொல்றது கேளுங்களேன் அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. அத்தை 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 நான் எதுவுமே அத்தை. என்னாச்சு? அம்மைக்கு போன் பண்ணுவோம்.